பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இந்த ஜூன் மாதத்தில் முதல் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் என்ன வார்த்தையை பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எல்லாத்தையும் பாருங்கள். யாரை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஜூன் மாதத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்மை நான் நம்பிக்கையாக கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நம்பிக்கையாக கொண்டு உம்முடைய சமூகத்திற்கு நான் உமக்கு நேராய் திரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்புகிறேன். என்னுடைய கோணலும் தாறுமாறுமான வாழ்க்கை, உமக்கு பிரியமில்லாத காரியம், நான் திருப்புகிறேன். ஆண்டவரே, உங்கள் பக்கமாக நான் திரும்புகிறேன். இரட்டிப்பான நன்மையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப பண்ணுவார். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டு உங்களுக்கு வாக்கு பண்ணுறார். நீங்கள் அரணுக்கு திரும்பிட்டீங்கன்னா, கர்த்தர் பக்கமாக நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்கள் மேலே தரப்போகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான வேலை, இரட்டிப்பான வருமானம், இரட்டிப்பான சமாதானம், இரட்டிப்பான விடுதலை, இரட்டிப்பான சுகம், இரட்டிப்பான பாதுகாப்பு, எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கர்த்தர் தருவார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகையினால இன்னைக்கு ஆண்டவர் பக்கமாக திரும்புங்க. எல்லாம் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். உங்கள் பிஸ்னஸில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வித்தியாசமான ஆசீர்வாதங்களை தருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் திரும்புங்க. விட வேண்டியதை விட்டு, உலகத்தின் காரியத்தை விட்டு, பாவத்தை விட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு இன்றைக்கு கர்த்தர் பக்கமாய் திரும்புவீர்களானால், உங்கள் வாழ்க்கையை சிலுவையின் பக்கமாய் திருப்புவீர்களானால், சிலுவையின் மேன்மையை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். சிலுவையின் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வைப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். உங்கள் சந்ததி மேலே இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். உங்கள் குடும்பத்தில் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய பாத்திரம் இன்றைக்கி நான் திரும்புகிற ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா இப்போவே உங்கள் மேலே ஒரு அக்கினி இறங்கும். உங்கள் குடும்பத்து மேலே ஒரு அக்கினி இறங்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அக்கினி இறங்கும். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஜெபிக்கலாமா? தரபா துடான் தலா பௌசி. எஸ், ஆமாம் ஆண்டவரே, நன்மை இழந்து இந்த பிள்ளைங்க நிற்கிறாங்க. ஜீசஸ் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் என் பக்கமாக திரும்புறதுனால கர்த்தர் சொல்கிறார், உன்னை இரட்டிப்பான நன்மையினால் நிறைய பண்ணுவேன். ஷாதாராபா ரகாலாபா துடாந்தாலாபா சி, உன் கரத்தின் கிரியைகளை நான் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையினால் உன்னை நிறைய பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாதே என் மகனை, என் மகளை, இந்த வருஷத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை நீ அடையும்படி கர்த்தர் நான் செய்வேன். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ரகானாமா சியாந்தரா பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிரப்புறார். அபிஷேகம் இறங்குது, அக்கினி இறங்குது, ஆசீர்வாதம் இறங்குது. பிஸ்னஸ் 2 மடங்கு பிளெஸிங். ராகானாமா தூடு ராகாலாமா ஃபில் ஹோலி ஸ்பிரிட் நிரப்பிவிடும், நிரப்பிவிடும். இரட்டிப்பான சுதந்திரம் அடையட்டும். ராகானாமா துடாந்தாலாமா சியா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்டிப்பான சுதந்திரம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ரீமா லாகாரா ரந்தாலா பௌகா ரபாலா துடாத்தாலா பௌஷி
ரக்கானா மௌசியாத்தா ரமானா தூடாத்தாலாபா. நீ இழந்து போனதெல்லாம் கர்த்தர் நான் உனக்கு திரும்ப தருகிறேன். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு எனக்காக எழும்பி நில்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.